everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 குள்ள டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன பிரைஸ்க்கு அந்த பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா October 3 and previous day closing price வந்து 24,982 இருக்கு. நம்ம அட்டம்ல எடுத்துக்கணும். 25,000 கால் ஆப்ஷன் தென் 25,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்க சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ்ல லாட் சைஸ் மாத்தலாம் 100க்கு. தென் புட் ஆப்ஷனுக்கு லாட் சைஸ் மாத்திரம் 100க்கு. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சர்ல பை என்ட்ரி வந்தா கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி வந்தா புட் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு இங்கே 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 100 லாட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேஷ் ப்ரைஸ் செக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஸ்லைட்டா எனக்கு கேப் டவுனா இருக்கு. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட் தான். ஸோ மார்க்கெட் வெறும் 7 பாயிண்ட் தான். நம்ம பேங்க் நிஃப்டி பண்றப்ப 16 பாயிண்ட் வரும். ஸோ நிஃப்டியில் நமக்கு 6 to 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸ் நம்ம இந்த பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும். ஏன்னா நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல என்ன டார்கெட் ஸ்டாப் லாஸ் நமக்கு அதுக்குள்ள ரீச் ஆயிடும். இன்கேஸ் நமக்கு ரெண்டுமே ரீச் ஆகலாம் 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கோ அந்த ப்ராஃபிட் லாஸ் நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சர்ல புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 7,500 வந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 17,000 இருக்கு. இப்போ 20,000. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 26,250 இருக்கு. இப்போ 31,000 வந்திருக்கு. 48,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 53,625 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 204. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 211.25. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,625 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்டை காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.